ஒரு சில மீடியாக்கள் வந்து தவறான ஒரு விஷயத்த பரப்புனாங்க. அது இல்ல. ஏற்கனவே நாங்க ஒருத்தர இழந்துட்டு ரொம்ப மனசு பாதிச்சுட்டு இருக்கோம். 100% சேஃப்டி பண்ணி தான் அது பண்ணாங்க. காரணம் தப்புனா மரணம். இப்ப இந்த மீடியா நாங்க இந்த பிரஸ் மீட் ஏன் வச்சிருக்கோம் அப்டின்னா, ஒரு சில மீடியாக்கள்ல வந்து எங்க எஸ்.எம். ராஜ் அண்ணன் மறைவ வந்து ஒரு சில மீடியாக்கள் வந்து தவறான ஒரு விஷயத்த பரப்புனாங்க. அது இல்ல. சேஃப்டி இல்லாம பண்ணியிருக்காங்க. சேஃப்டி இல்லாம பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலயும் வந்துட்டு இருக்கு. அது இல்ல. நாங்க வந்து சேஃப்டியா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்க ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை வந்து நாங்க வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ ஸ்பாட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஸ்பாட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மாஸ்டரா இருந்தாலுமே இங்க வந்து ஃபைட்டர்ஸ்க்கு எந்த எந்த ஒரு ஷாட் பண்ணாலுமே 100% வந்து நாங்க சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு பைக் ஜம்ப் பண்றாங்க, ஒரு கிளாஸ் பிரேக் பண்றாங்க, ஒரு ஃபாலிங் பண்றாங்க அப்படின்னா, நாங்க எல்லாத்துக்குமே 100% சேஃப்டியோட தான் பண்ணுவோம். சேஃப்டி இல்லைன்னா அந்த ஷாட் பண்ணவே மாட்டோம் நாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வேட்டுவம் படத்துல வந்து ஒரு அப்செட் ஒன்று பண்றாங்க. அந்த அப்செட் பண்ணி திரு எஸ் மோகன்ராஜ் அவர்கள் வந்து உயிர் போச்சு. இது முழுக்க முழுக்க வந்து நாங்க தெரிஞ்சே செய்யற எங்க தொழில் தான் இது. சரிங்களா? 100% சேஃப்டி பண்ணி தான் அது பண்ணாங்க. அதே மாதிரி அவரே கேட்டு தான் இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க. ஒரு நிமிஷம். கேட்டு தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு 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 இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ஜம்ப் பண்ணி அவருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இது கிடையாது. அவர் கிட்டத்தட்ட எங்கள் யூனிட்ல வந்து அவர் சேர்ந்ததுலேருந்து ஒரு 20-30 வருஷம் சர்வீஸ் ஆயிருக்கு அவருக்கு. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஜம்புக்கு மேலே பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவரோட ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே மிஸ் ஆனதில்லை. அதே மாதிரி அழகா மெஷர்மெண்ட் பண்ணி வண்டிக்கு என்ன சேஃப்டிலாம் தேவையோ அந்த சேஃப்டி எல்லாத்தையும் தெளிவாக பண்ணி தான் இந்த ஜம்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் வேலையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காரணம் தப்புனா மரணம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வேலையை. சரிங்களா? ஃபுல் சேஃப்டி பண்ணியும் ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில ஷாட்ல ஏதாவது கை கால் அடிப்படுறதோ இல்லை வேற எதனா ஒரு அடிப்படுறதோ அதையும் தாண்டி இப்போ மோகன்ராஜ் அண்ணனுக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஏற்படுறது இப்போ இல்லை எங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு 60 ஆண்டு காலத்திலேருந்தே இது வந்து நடந்து தான் இருக்கு எங்கள் யூனியன்ல. அதனால இது முழுக்க முழுக்க நாங்கள் தெரிஞ்சு எங்களோட விருப்பப்பட்டு இந்த வீர வேலையை வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோன்றத முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டருமே சின்ன மாஸ்டர் பெரிய மாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. எல்லா மாஸ்டருமே ஒரு உறுப்பினர் வந்து ஒரு ஷாட் பண்றாருன்னா அவருக்கு 100% ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். இதில் வந்து இவங்க வந்து இவ்வளோதான் சேஃப்டி பண்ணுவாங்க, இவங்க வந்து இவ்வளோதான் சேஃப்டி தருவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஷாட்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவோன்றதை நான் கரெக்டாக இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில தப்பான விஷயங்களை சொல்லி அது மீடியா ஃபுல்லாக போயிட்டு என்ன சேஃப்டி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஏற்கனவே நாங்கள் ஒருத்தர் இழந்துட்டு ரொம்ப மனசு பாதிச்சுட்டு இருக்கோம். அதில் இல்லாமல் வந்து மீடியாவில் வர விஷயங்கள்லாம் கேட்கும் போது அது எங்களுக்கு ரொம்ப நிஜமாக சொல்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட் வச்சது காரணமே அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சேஃப்டியில் நம்பர் 1. ஏன்னா எல்லா மாஸ்டருமே இருக்காங்க சேஃப்டி பண்ணுறதுல. இவர் சேஃப்டியில் நம்பர் 1. என்னன்னா இந்த ஷாட்டுக்கு இவ்வளோதான் சேஃப்டி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எவ்வளோ எக்ஸ்ட்ரானரி சேஃப்டி இருக்கோ எல்லா சேஃப்டியும் சேர்ந்து பண்ணதான் இந்த ஷாட்டு. அதில் ஒரு 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 சில இதுனால மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது. அதுக்கப்புறம் அதை கேட்கணும். சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபைட்டு அப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இல்லாமல் இருக்காது. கம்பல்சரி அது ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கதா செய்யும். சரிங்களா? அந்த ஆக்ஷன் பிளாக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் ஒரு மாதம் அணுகும் போது அதில் என்னென்ன ஷார்ட்ஸ் என்னென்னதை நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அந்த கதைக்கு வந்து இது தேவைப்படுது, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தேவைப்படுதுன்னா கம்பல்சரி வைப்பேன். அதுதானே ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. சரிங்களா? இல்லை தேவையில்லாமல் வந்து யாரும் அது வைக்க மாட்டாங்க. தேவைன்ற பட்சத்தில் அது என்ன தேவையோ என்ன சேஃப்டி தேவையோ அது சேஃப்டியோடு தான் நாங்கள் பண்ணுவோம்.